எதுக்குப்பா இவருக்கு இந்த அரசியல் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். எதுக்கு இந்த அரசியல்? எளிய மக்களுக்கான அரசியல், சாமானிய மக்களுக்கான அரசியல், மகளிருக்கான அரசியல், பாட்டாளி மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை நம்ம தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்துட்டு வருது. இன்னும் நம்ம வெளிப்படையா பேசுவோமே, இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில 25 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட சொல்ல போனா நான் பிறந்ததுல இருந்து ஒரே கட்சி தான் இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை ஆண்டுகிட்டு இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் எங்களுடைய அசைக்க முடியாத இரும்பு கோட்டை. இருமா போட சொல்றீங்களே, இனிமே இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் அசைக்க முடியாத சக்தியாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை வாழ்வில் எது முன்னேற்றம்? கல்வி முன்னேற்றம், உங்களுடைய உழைப்பு முன்னேற்றம். இந்த கல்வி மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை கையில பிடிச்சிட்டு எப்படியாவது முன்னேறி வந்துரு. ஊர்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஆரம்ப பள்ளிகளையும் கல்விச்சாலையும் தொழில்களையும் நிறுவி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் கல்விக்கும் வித்திட்டார் என்று சொன்னால் அதை தான் கர்மவீரர் காமராஜர். அவர் நம்முடைய கொள்கை தலைவர். இப்படி 5 ஆகப்பெரும் மிகப்பெரும் தலைவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறது நமது தமிழக வெற்றி கழகம். செய்யக்கூடிய வேலையை வச்சு மட்டும்தான், நம்மளுடைய தகுதி திறமையை வச்சு மட்டும்தான் நம்ம மேல கீழே அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கணுமே ஒழிய, இன்ன சாதி, இன்ன மதம், நீ இன்ன மக்க, நீ இந்த பகுதியை சேர்ந்தவன், நீ சேரி சேர்ந்தவன், நீ ஊர்த்தரவு சேர்ந்தவன் அப்படின்னு பார்க்கறது மனித குலத்திற்கே ரொம்ப இழிவான செயல். அதனாலதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை, அடிப்படை கொள்கை அதுதான் இந்த மனித குலத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தலைவர் வச்சிருக்காரு. உயர்வு தரும் அந்த உழைக்கக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு எனது 2வது வணக்கம். நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் அண்ணன் கார்த்திக்ராஜன் அண்ணா அவர்கள் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை நேரம் கருதி அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களுடைய அத்தனை பேர்களையும் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு 7 போதாது, இந்த 4 போதாது. அதனால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். நம்ம கல்லுத்துறை உலக சிறுசான வரலாறு பெருசு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கல்லுத்துறையை பத்தி ஊரு சிறுசு, வரலாறு பெருசு. இது ஏதோ ஒரு கொடியேற்றம் நிகழ்ச்சி அல்லது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது ஒரு மாநாடு கணக்கா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மகளிர் தான். இது மாநாடா பொதுக்கூட்டமா இல்ல மகளிர் மாநாடான்னு தெரியாத அளவுக்கு இத்தனை மகளிர்கள் ஒரே இடத்துல குழுமிருக்கக்கூடிய ஒரே ஊர்னா அது கொல்லுத்துறை தான். இங்க அரசியல் மாற்றம் எப்படி வரும்? அரசியல் மாற்றம் எப்படி வரும்? மகளிர்கிட்ட இருந்து தான் தொடங்கும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ன காலம் அந்த காலம். இன்னைக்கு அரசியலுக்கு நம்ம மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, தாய் குளங்கள் வந்துட்டாங்க, மகளிர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த அரசியல் தான் மாற்றத்திற்கான அரசியல். இன்னைக்கு இந்த தமிழக அரசியல்ல அடுத்து யார் ஆட்சி பொறுப்பை ஏற்க போறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அபார சக்தி மகளிர்கிட்ட இருக்கு. அந்த மகளிர்கள் இன்னைக்கு நம்ம முன்னாடி. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர். இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 பெண் கொள்கை தலைவரை கொண்டிருக்க ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான். அன்னை வேலு நாச்சியார் வீரத்திற்கு பெயர் போனவங்க, வீரத்தை பறைசாற்றக்கூடிய, பெண்களின் முன்னேற்றத்தை பறைசாற்றக்கூடிய அவங்க நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர். அதே போல அஞ்சலை அம்மாள் அவங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகம் முழுக்கும் சல்லடை போட்டு சலிச்சா கூட இப்படி ஒரு மிகச்சிறந்த மானுடத்திற்கு தேவையான அனைத்து வழிகளையும் சொன்ன ஒட்டுமொத்த தத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் நம்முடைய கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால அனைவருமே சமம், பிறப்பால எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, அனைவரும் சமம். நீ ஆண் பெண் அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை தவிர மனிதர்கள் அத்தனை பேரும் சமம். நம்ம செய்யக்கூடிய வேலையை வச்சு மட்டும்தான், நம்மளுடைய தகுதி திறமையை வச்சு மட்டும்தான் நம்ம மேல கீழே அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கணுமே ஒழிய, இன்ன சாதி, இன்ன மதம், நீ இன்ன மக்க, நீ இந்த பகுதியை சேர்ந்தவன், நீ சேரி சேர்ந்தவன், நீ ஊர்த்தரவு
அனுபவிச்சன அப்படின்னு பார்க்கிறது மனித குலத்திற்கே ரொம்ப இழிவான செயல். அதனாலதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை, அடிப்படை கொள்கை அதுதான் இந்த மனித குலத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தலைவர் வச்சிருக்காரு. அடுத்ததா, இந்தியா முழுமைக்கும் மிகச்சிறந்த அறிஞர், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்படுத்திருந்த அண்ணல் அம்பேத்கர் ஒருத்தரை படிக்கவே கூடாதுன்னு போலீஸ் சாக்கில் உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. நீ தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர் எழுதின அரசியல் சாசன சட்டம் தான் இன்றைக்கு இந்திய முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம். இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை நாதம் என்ன தெரியுமா? மதச்சார்பின்மை அப்படிங்கிறதா. அது மாதிரி சகோதரத்துவம், மக்களாட்சி, ஜனநாயகம், இதுதான் அடிப்படை தூண்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மதத்தை நீங்க பின்பற்றணும், இந்த மதத்தை நீங்க பின்பற்றக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா மதத்தையும் பின்பற்றுவதற்கு இந்த அரசியல் சாசன சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருக்கிறது, வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய ஆன்மா, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது. நீங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம், அதுக்கு இந்த அரசு ஒருபோதும் தடை நிற்காது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒருபோதும் தடை நிற்காது. நம்முடைய கொள்கை தலைவர் அடுத்து தந்தை பெரியார். தந்தை பெரியார் பெண் விடுதலைக்காக போராடியவர், பெண்களின் உரிமைக்காக போராடியவர், அதுபோல சமூக நீதிக்காக போராடியவர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய 94 வயதிலும் மூத்திர சட்டியை கட்டிக்கொண்டு தெரு தெருவாக ஊர்வாக மேடைகள் போட்டு பேசி முழங்கியவர். அவர்தான் நம்முடைய கொள்கை தலைவர். இன்றைக்கு அந்த பெரியாரை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவரெல்லாம் உடைந்து போவார்கள். பெரியார் மேலும் மேலும் மலர்ந்து கொண்டே போவார். அவர் நம்முடைய கொள்கை தலைவர். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை வாழ்வில் எது முன்னேற்றம்? கல்வி முன்னேற்றம், உங்களுடைய உழைப்பு முன்னேற்றம். இந்த கல்வி மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதை கையில பிடிச்சிட்டு எப்படியாவது முன்னேறி வந்துரு. ஊர்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஆரம்ப பள்ளிகளையும் கல்விச்சாலையும் தொழில்களையும் நிறுவி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் கல்விக்கும் வித்திட்டார் சொன்னால் அதை தான் கர்மவீரர் காமராஜர். அவர் நம்முடைய கொள்கை தலைவர். இப்படி 5 ஆகப்பெரும் மிகப்பெரும் தலைவர்களை கொள்கை தலைவராக கொண்டிருக்கிறது நமது தமிழக வெற்றி கழகம். இன்னும் சொல்ல போனா கர்மவீரர் காமராஜர் அவர் எந்த கட்சி, எந்த கட்சியின் அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்தவர் என்று நமக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சி. இப்படி கட்சி வேறுபாடின்றி மக்களுக்கு இவர் நல்லது செய்கிறாரா? அவர் எங்களுக்கு கொள்கை தலைவர். அவர் அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், மக்களுக்கு நற்கருத்துக்கள் சொல்றாங்களா? அவங்க எங்களுடைய கொள்கை தலைவர். மக்களுக்காக உழைக்கிறாங்களா? அவங்க எங்களுடைய கொள்கை தலைவர். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய முகமும் அண்ணன் விஜயனுடைய முகம். இந்த தொகுதியை யார் நிப்பாட்டாலும் ஜெயிப்போம். இன்னும் நம்ம வெளிப்படையா பேசுவோமே, இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில 25 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட சொல்ல போனா நான் பிறந்ததுல இருந்து ஒரே கட்சி தான் இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை ஆண்டுகிட்டு இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் எங்களுடைய அசைக்க முடியாத இரும்பு கோட்டை. இருமா போட சொல்றீங்களே, இனிமே இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் அசைக்க முடியாத சக்தியாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு 4 ஊர்ல கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி இருந்துச்சு. மானூர், கோரிக்கடவு, தும்பலப்பட்டி, இப்ப கல்லுத்துறை, அதுக்கு முன்னாடி கீரனூர்ல. இப்படி ஒன்றிய முழுக்க கொடிகளை ஏற்றி பயங்கரமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க சேர்ந்துருக்கு பாருங்க கூட்டம். உண்மைக்குமே சொல்றேன், எந்த கட்சியிலையும் இந்த பக்ஸ்லாம் நீங்க பார்த்தா தெரியும், 5 மணிக்கு கூட்டம்னு சொன்னது இப்ப மணி 9 போகுது. ஒருத்தர் நடந்திருக்காங்க பாருங்க, குண்டூசி போட்ட சத்தம் கேட்கும் போல அந்த அளவுக்கு அமைதியா உட்காந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி? பைசாக்காக வந்த கூட்டமா? மதுவுக்காக வந்த கூட்டமா? அல்லது யாரோ சினிமா நடிகர் வர்றாருப்பா அவங்க முகத்தை பார்ப்போம் அப்படின்னு வந்த கூட்டமா? அல்ல. நமக்கு எங்காவது ஒரு இடத்தில் ஒளி தெரிந்து விடாதா, நமக்கான விடியல் வந்து விடாதா அப்படின்னு ஏக்கத்திலையும் மிகப்பெரிய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு மக்களின் பார்வையிலையும் தெரியுது. அதற்கான இயக்கம் தான் இந்த இயக்கம், தமிழக வெற்றி கழகம். இன்னும் சொல்ல போனா இந்த கழுத்துறை புதூர்ல இன்னைக்கு உலகமே நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்கும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறதே ஒரு நாடு கிடையாது, அது ஒரு துணை கண்டம். பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழிவாரி மக்கள் வாழக்கூடிய ஒரு துணைக்கண்டம். இங்கே பல்வேறு மக்கள் பல்வேறு மொழிகள் பேசுகிறார்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். இவர்களை ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்று சுருக்கி விட முடியாது. அப்படி சுருக்கி மிகப்பெரும் ஆபத்தை சந்திக்கும். அதனாலதான் நம்ம கொள்கையிலே சொல்லியிருக்கோம், இருமொழி கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்போம்.
தமிழ் எங்கள் தாய்மொழி, ஆட்சி மொழி, ஆங்கிலம் எங்களுடைய இணைப்பு மொழி. இது நம்ம கொள்கை கோட்பாட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். பெண்களுக்கு வழிவகை செய்யணும், அவங்க வளர்ச்சிக்கு வழிவகை செய்யணும், அவங்க எம்பவர் பண்ணணும். இந்த பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள், அவங்க ஒவ்வொருத்தரும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அண்ணன் தளபதி விஜய் எடுத்துக்கிட்டோம்னா போற இடம் பூரா அவருக்கு புகழ். அவரு பார்க்காத புகழ் கிடையாது, அவரு பார்க்காத காசு கிடையாது, ஒரு சம்பாதிக்காத பேரு பூனம் பகல் புகழ் காசு கிடையாது, அத்தனையும் சம்பாதிச்சிட்டாரு. ஆனா எதுக்குப்பா இவருக்கு இந்த அரசியல் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். எதுக்கு இந்த அரசியல்? எளிய மக்களுக்கான அரசியல், சாமானிய மக்களுக்கான அரசியல், மகளிருக்கான அரசியல், பாட்டாளி மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை நம்ம தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்துட்டு வருது. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா தெரியும், வேங்கிய வயல் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு தண்ணி தொட்டிங்க, ஒரு தண்ணியில ஒரு எறும்பு ஒரு ஈ விழுந்தாலே நம்மளால குடிக்க முடியாது. ஆனா அந்த தண்ணி தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாச்சு. இப்போ வரைக்கும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குது. அந்த குற்றப்பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்க? எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அதே சமூகத்தின் மீது 3 நபர்களை தேர்வு செஞ்சு இவங்க தான் அந்த குற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அபத்தம்! இன்னும் சொல்ல போனா இந்த குடித நீரை யாருமே குடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. எப்படித்தானோ அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னொன்று, ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு ஸ்டடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த மலம் கலக்கப்பட்ட குடித நீர் நம்ம கையில் இருக்கணும். அப்பதான் அதை வந்து லெபார்டரிக்கு அனுப்பி நம்ம வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி ஓகே இதுதான் சாம்பிள், இப்படி தான் வருது ரிசல்ட் அப்படின்னு பண்ண முடியும். அதற்கான சாம்பிளே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க அறிவியல் பூர்வமா அதை சோதனை செஞ்சு நிரூபிப்பீங்க? இன்னும் சொல்ல போனா மணிப்பூருக்கும் வேங்கவேலுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. அந்த தொலைத்தொடர்பு முடுக்கப்பட்டது, இங்கேயும் அதே தான் நடக்குது. பேரிகேடுகள் போட்டு இரும்புக்கரம் போட்ட மாதிரி ஒரு சின்ன கிராமத்தையே அடக்குறீங்க. விடியலுக்கான ஆட்சி சொல்றீங்கல்ல, விடியல செஞ்சு காட்டணும்ல. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு அண்ணன் தளபதி விஜய் போறாரு. லோக்கல் மீடியால இருந்து இன்டர்நேஷனல் சேட்டலைட் மீடியா வரைக்கும் பயங்கர சென்சேஷன் ஆகுது. அடுத்த நாளே வருது அறிக்கை, இந்த விமான நிலையத்தை மாற்றி அமைப்பதற்கு அரசு மீண்டும் சர்வே எடுக்கும். தளபதி என்ன சொன்னாரு? நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்த இடத்துல விமான நிலையம் வேணாம், வேற பக்கம் வைப்போம், அதை வந்து நீங்க ஸ்டடி பண்ணுங்க, சர்வே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாற்று கருத்து எப்படி வருது பாருங்க. ஏப்பா உங்க தலைவர் பெரிய ஆளு, வேற இடத்துல வெளியே ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு, அப்ப வேற இடத்தையும் உங்காலே சொல்லுங்க. ஏங்க வேற இடத்தையும் எங்காலே சொன்னா அப்புறம் ஆட்சி அதிகாரத்தை நீங்க இருக்கீங்க, அதை செய்யறதா உங்க வேலை. எது தப்போ எது சரியோ அதை நாங்க சுட்டி காட்டுவோம், மக்களுக்கான அரசியல் செய்ய சொல்லுவோம். ஆட்சி அதிகாரத்தில் அப்புறம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு நாங்க கேட்க மாட்டோம், மக்களே கேட்பாங்க. அதற்கான தீர்ப்பை 2024 உங்க ஒத்த வரலாறு போட்டு காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா வேங்கை வயலுக்கு போறேன் அப்படின்னு அண்ணன் தளபதி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க இப்படி இரும்பு கரம் கொண்டு முடுக்கிறாங்க. இப்போ இன்னொரு கருத்து வரும், அண்ணன் தளபதி மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, நேரில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இது போன்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு. இந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் கடந்து போக முடியாது, ஏன்னா மக்களுக்கு புரியணும்ல. ஒன்றும் இல்லை, புஷ்பா 2ன்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய ரிலீஸ் அப்போ ஒரு பெண்மணி கூட்ட நெரிசலை சிக்கி இறந்து போயிடுறாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, முன்னறிவிப்பின்றி அந்த படத்தினுடைய நடிகர் அல்லு அர்ஜுன் வந்துட்டாரு, கூட்ட நெரிசலை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அந்த பெண்மணி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் மிகச்சிறந்த நடிகர், புகழின் உச்சத்தில் இருப்பவர், அவர் தூக்கி ஜெயில வச்சிட்டாங்க. சாதாரண நடிகர், அவருக்கே இந்த நிலைமைன்னா புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய எங்கள் தளபதி இன்றைக்கு மக்களுக்கான அரசியலை நான் பண்ண போறேன், சாமானிய மக்களுக்கான அரசியலை நான் பண்ண போறேன் அப்படின்னு களத்துக்கு வந்திருக்காரு. அவரு வீதிக்கு வந்தாருன்னா எவ்வளவு கூட்டம் கூடு தெரியுமா? முன்னறிவிப்பு இல்லாம வர முடியுமா அவரால? அப்படி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ அதை திருச்சி பேசுவீங்க. எப்ப அவர் முன்னறிவிப்பு இல்லாம வராது, இத்தனை மக்கள் கூடுறாங்க, பாதி மக்கள் காயம் அடைகிறாங்க, உயிர் பலியேறுன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் அவர் வரல, யோசிச்சு வர்றாரு, பர்மிஷன் கேட்டு வர்றாரு. இப்படிலாம் பல வகையில நம்ம என்ன செஞ்சாலும் அதை திருச்சி பேசும் இந்த சமூகம், இந்த அரசியல். அதுதான் அரசியல். அந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கு அரசியல் தேவை? இந்த அரசியலை நம்ம செய்யாட்டி நமக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் நம்ம மேல திணிக்கப்படும். இங்க வந்து மொழி அரசியல் பண்றாங்க, இன அரசியல் பண்றாங்க, சாதி அரசியல் பண்றாங்க. இன்னும் வெளிப்படையா சொன்னா இன்னைக்கு வேங்கை வயல்ல இப்படி ஒரு பிரச்சனை, யார் சார் அங்க முதல்ல போய் பார்த்துருக்கணும் அந்த பிரச்சனைய? ஆதி திராவிடர் நலத்துறை சேர்ந்த வெல்ஃபேர் மினிஸ்டர் போய் அதை பார்த்துருக்கணும். தனித்தொகுதி எம்பி எம்எல்ஏக்கள் போய் பார்த்துருக்கணும். எத்தனை பேர் பார்த்தாங்க? நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். பேரளவுக்கு மட்டுமே நாங்கள் வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் மினிஸ்டர் நலத்துறை அமைச்சர்
அப்படின்னு சொல்லிக்கலாம். பேரளவுக்கு மட்டுமே நாங்க தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். பேரளவுக்கு மட்டுமே நாங்க தலித் மக்களுக்கான ஆட்சி செய்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆட்சி செய்கிறோம், அவங்களை முன்னேற்றி கொண்டு வருவதற்கான ஆட்சி செய்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி செய்கிறோம், விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சி செய்யும் வெறும் பேச்சுலாம் வந்து என்ன பண்றது? அதுக்கு தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு நம்ம அண்ணன் தளபதி விஜய். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது அப்படிங்கிற தலைப்புல ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில ரொம்ப பிரதானமா எதை தெரியுமா சொல்றாரு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்? அதோடைய முக்கியத்துவம் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய வரம்பு என்ன தெரியுமா? 50% தான் இடஒதுக்கீடு, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இங்க பெரும்பான்மையான மக்களுக்கு இடஒதுக்கீடுனால என்னன்னு தெரியாது. அதை பேசணும்னா அது வேற ஒரு டாபிக், அதனுடைய வரலாறு பெருசு. அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் தனியா. நம்ம மக்களுக்கு அரசியல் பயிலரங்கம் நடத்தும் போது நம்ம பேசுவோம். இன்னைக்கு இந்த தலைப்புக்குள்ள நான் வந்துடுறேன். ஆனா 50% உச்ச நீதிமன்றத்துடைய வரம்பு. ஆனா தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் எவ்வளவு தெரியுமா? 69%. இந்த 69% இடஒதுக்கீடை யார் தெரியுமா ஏற்படுத்தி கொடுத்தாங்க? முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு போதாது. இங்கே பல மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்காங்க, பட்டியலின மக்களாக இருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்காங்க, சிறுபான்மையின மக்களாக இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில மேம்படுவதற்காக, முன்னேறுவதற்காக 69% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி அதை மாநில அதிகாரத்துடைய பட்டியல் அட்டவணை 9 கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை, அந்த அட்டவணையை யாராலையும் தொட முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்றைக்கும் கூட இந்த ரிசர்வேஷன்ல EWS அப்படின்னா என்னங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார அடிப்படையிலாக நலிவடைந்தோருக்கான இடஒதுக்கீடு. அந்த பொருளாதார இடஒதுக்கீடு எது கொடுக்குறாங்க? முற்பட்ட வகுப்பினர், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னா யாருங்க? எல்லா வகையிலும் அவர்கள் முற்பட்டவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு தர்றாங்க. அது தவறு. இந்த மாதிரி இடஒதுக்கீடுடைய சாராம்சம் குலைக்கப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் பெருமளவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மக்கள் விகிதாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு சமூகத்திலும் மக்களுடைய மக்கள் தொகை அதிகப்படியா மாறுது. அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் சரிசமமான அளவுல நம்மளால இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுக்க முடியும். ஆனா இதுல ஆட்சியாளர்களுக்கு என்ன சிக்கல்னா, இப்ப இந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்கு, பட்டியலின மக்கள் அதிகமா இருக்காங்க, இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமா இருக்காங்கன்னா அந்த மக்கள் சார்ந்து அந்த அரசியல் நகர்ந்து விடும். நாங்க தான் ஆட்சியை தீர்மானிப்போம் அப்படிங்கிற சூழல் வந்தா இது ரொம்ப பெரிய அரசியல் சூழ்நிலை, நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தி விடும். அதனால எடுக்க தயங்குறாங்க. அதே கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது கேஸ்ட் சர்வே கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தெளிவான முறையில் நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை கொடுப்பாங்க, களத்துக்கு வருவாங்க, மக்களை சந்திப்பாங்க. அன்னைக்கு சந்திக்கும் போது மக்களின் எழுச்சி இந்த தமிழகத்தையே புரட்டி போடும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இதுதான் நமது கட்சியின், நமது இயக்கத்தின் அடிப்படை கொள்கை. உலகம் முழுமைக்கும் இதுதான் அடிப்படை கொள்கை. 2000 வருடங்களுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் கொடுத்த தத்துவம் இது. அந்த தத்துவத்தை தாங்கி நமது இயக்கம் என்றைக்குமே செயல்படும். எளிய மக்களுக்கான அரசியலை பேசுவோம், சாமானிய மக்களுக்கான அரசியலை நாம் செய்வோம். தொடர்ந்து நமது ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ, வெறுமனை 25 கால இந்த ஆட்சி அதிகாரம் என்ன செய்து விட்டது? நமக்கு காது குத்து கல்யாணம்னா வீட்டுக்கு வந்து மொய் வச்சுட்டு போனா போதுமா? இது சாதாரண ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ். கல்வியில் நம்மளை முன்னேற்றணும், நமக்கு பொது கழிப்பிடம் கட்டி தரணும். இன்னைக்கு சுகாதாரத்தை வச்சு நம்மளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பார்ப்பாங்க. உணவை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, உடைய வச்சு அரசியல் பண்ணுவாங்க, நம்ம இருக்கிற இடத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு விடுகிறேன் திரை. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மிக